அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருப்பதனால் ஓபிஎஸ்க்கு லாபம் இல்லை, இபிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் தான் லாபம். என்டிஏ கூட்டணியை அதிமுக உறுதி செய்துள்ளது. இந்த கூட்டணியில் அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களோடும் விஜய் அவர்களோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் இதுவரையிலும் எந்தவிதமான முடிவையும் அறிவிக்கவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து விட்டார்கள். விஜயும் எங்களது தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்து விட்டார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு செல்வார்கள் என்பது இதுவரையிலும் தெரியவில்லை. அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் 14, 15 தேதிகளில் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட 38 மாவட்ட செயலாளர்களும் நாம் பாஜக கூட்டணியில் இடம்பெற வேண்டாம், ஒன்று அதிமுகவில் இணைய வேண்டும், அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும். நாம் தொடர்ந்து அதிமுகவில் இணைவதற்காக காத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். இனிமேலும் நாம் காலத்தை விரயம் செய்ய வேண்டாம். நாம் தனி அணியாக செயல்பட்டு ஒரு கட்சியை உருவாக்குவோம். அந்த கட்சியின் மூலம் தனி சின்னத்தை பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் நமது அதிகாரம் என்ன என்பது இவர்களுக்கு தெரியும். நாம் கண்டிப்பாக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற முடியும். நமது பலத்தை நாமளே உணராமல் தொடர்ந்து பாஜக, அதிமுக என்று சென்று கொண்டிருக்கிறோம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம் என கூறி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ்ஸும் இதே கூட்டணியில் தான் உள்ளார் என அறிவித்திருந்தார். ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறார் என அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அறிவிப்பதற்கான காரணம் என்ன என வினவிய போது, ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருப்பதால் ஓபிஎஸ்க்கு எந்தவிதமான லாபமும் இல்லை. அதே சமயத்தில் அது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவிற்கு மட்டுமே லாபம். அதிமுகவிற்கு டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வாக்கு வங்கியே இல்லை. அதிமுக தென் தமிழகத்தில் செல்லா காசாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் தென் தமிழகத்திலிருந்து வளர்ந்து வந்த கட்சி, ஆனால் இன்று தென் தமிழகத்தில் ஆதரவற்ற நிலையில் உள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஆதரவு உள்ளது. அதற்கு வடக்கு பகுதியில் எந்த இடத்திலும் பெருத்த ஆதரவு இல்லை. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் ஆதரவு உள்ளது. மற்ற பகுதிகளில் ஆதரவு தேவை என்றால் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவு தேவை. ஓபிஎஸ்ஸிற்கு சாப்ட் கார்னர் அதிகமாக உள்ளது. அதிமுகவின் பல தொண்டர்கள் இன்றளவும் ஓபிஎஸ்ஸை விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியில் இருந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் தான் நன்மையே தவிர ஓபிஎஸ்ஸிற்கு எந்த லாபமும் இல்லை. இவர் இந்த கூட்டணிக்கு சென்றால் 4 அல்லது 5, மிஞ்சி போனால் 10 தொகுதிகளுக்கு மேல் வழங்க மாட்டார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட அவரை கூட்டணி கட்சியாக மதிப்பார்களே தவிர அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்க மாட்டார்கள். மேலும் இதே விஜயோடு கூட்டணி அமைத்தால் அவர் 30 தொகுதிகளை கேட்டாலும் கூட கண்டிப்பாக 30 தொகுதிகளை அவர்கள் வழங்குவார்கள். 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 20, 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மாநில கட்சி என்ற அங்கீகாரம் மற்றும் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு என்ன என்பது அனைவருக்கும் புரியும். இதை ஓபிஎஸ் உணர வேண்டும் என ஓபிஎஸ்ஸின் தொண்டர்கள் பல பேர் கருதுகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் போன்றவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி நிலைப்பாட்டில்தான் இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு அதில் சிக்கல்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்றுதான் ஓபிஎஸ்ஸோடு வந்த பெங்களூர் புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் சென்றார்கள். மீண்டும் எதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் இருந்து வருகிறது. நன்றி.